ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜிபேயில் இருக்கிற ஒரு சூப்பரான 2 ஃபியூச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் அடிக்கடி ஜிபேயில் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஜிபேவை ஓப்பன் பண்ணி ஸ்கேன் கியூஆர் கோடை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்கேன் கியூஆர் கோட் ஷார்ட்கட்டை நம்ம மொபைல்லையே ஹோம் ஸ்க்ரீன்லேயே கொண்டு வந்து வச்சுக்க முடியும். அது எப்படின்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற ஜிபே ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற ஸ்கேன் எனி கியூஆர் கோட் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே ஸ்கேன் கியூஆர் கோடு ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். அதை ஹோம் ஸ்க்ரீனில் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. இனிமேல் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னா ஜிபேவை கிளிக் பண்ணாமையே கியூஆர் கோடை கிளிக் பண்ணியே பேமெண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கூட ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே வருது, ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. பேசிக்காக என்ன பிளான் பண்ணுவோம்னா, டோட்டல் பில் அமௌண்ட்டில் அவங்களோட ஷேரை அவங்க கொடுத்துறணுன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டோட்டல் அமௌண்ட்டு 1700 வருதுன்னா, ஒரு 5 பேர் நீங்கள் போயிருக்கீங்க, 5 பேர் இதை ஷேர் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 340 வரணும். இது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கலெக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜிபேலையே ஸ்ப்ளிட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, இப்போ நான் 2 ஃப்ரெண்ட்ஸுகளோட என்னையும் சேர்த்து 3 பேர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லைன்னா கிஃப்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், டோட்டல் அமௌண்ட் ஒரு 400 வருதுன்னு வச்சுக்கிங்க. இப்போ என்னுடைய ஜிபேவை ஓப்பன் பண்ணி சர்ச்சை கிளிக் பண்ணால் நியூ குரூப்புன்னு வரும். அதை கிளிக் பண்ணி யார் இந்த பில் அமௌண்ட்டை ஷேர் பண்ணணுமோ அவங்களுடைய நேமை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் குரூப் நேம் கேட்கும். ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு குரூப் நேம் கொடுத்து கிரியேட்டை கிளிக் பண்ணி குரூப்பை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. கிரியேட் பண்ண இந்த குரூப்பு பீப்புள் டேபில் டிஸ்பிளே ஆகும். இதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் அண்ட் எக்ஸ்பென்சஸை கிளிக் பண்ணி எவ்வளவு டோட்டல் அமௌண்ட்னு என்டர் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சொன்ன மாதிரி 400 நான் டைப் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறாங்கன்னு இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சென்ட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ யார் குரூப்பில் ஆட் பண்ணிக்கிறோமோ அவங்களுடைய மொபைலுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு மெசேஜ் சென்ட் ஆயிரும். இப்போ நம்ம மொபைல்லேருந்து சென்ட் ஆயிடுச்சு. அவங்க மொபைலில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ண வந்தவருடைய மொபைலை ஓப்பன் பண்ணுறோம். சேம் இதே குரூப்பு கிரியேட் ஆகிருக்கு. இந்த குரூப்பை கிளிக் பண்ணோம்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய 133.33 பே பண்ணணும்னு சொல்லுது. ஸோ பாட்டமில் இருக்கிற பேவை கிளிக் பண்ணி இந்த குரூப்பை கிரியேட் பண்ணவருக்கு பே பண்ணுங்க. உங்கள் அமௌண்ட்டு அவருக்கு போயிடும். அடுத்து 400 கீழே ப்ளூ லைன் 2 கம்ப்ளீட்டட்னு சொல்லும். நெக்ஸ்ட் தேர்டாக இருக்கிறவரும் பே பண்ணிட்டாருன்னா இங்கே இந்த ப்ளூ மார்க் 100% கம்ப்ளீட் ஆயிருன்னு சொல்லிடும். இதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக கூகுள் பே மூலமாக ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணவன் எல்லாருமே பேமெண்ட் பண்ணாம்னா ஈஸியாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.